Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் அப்படினு சொல்லலாம். So which is based upon Lorentz force. So இந்த டாபிக் வந்து 12th standard physics chapter 3 magnetismல இந்த டாபிக் இருக்கு. So என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா motion of charged particle in a uniform magnetic field. Right? So motion of a charged particle in a uniform magnetic field. So இந்த விஷயத்தை நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்றதை விட அந்த டாபிக் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னா யூஜி ஆகட்டும் இல்லை பிஜி ஆகட்டும் இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருந்ததுன்னா அது எந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்கும், அதே மாதிரி ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருந்தது அப்படின்னா அது எந்த மாதிரியான ஃபோர்ஸ் கொடுக்கும் அப்படின்றது இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ். ரைட்டா? ஸோ நமக்கு இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல், ரைட்டா? ஸோ மூவிங் சார்ஜ்டு பார்ட்டிகல் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, ரைட்டா? ஸோ இந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு நம்ம வச்சுப்போம், ரைட்டா? ஸோ இந்த டைரக்ஷனில் எனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ விச் மீன் இது வந்து நார்த் அண்ட் அது வந்து சவுத் அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் ஒரு சார்ஜை பிளேஸ் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோ, பிளேஸ் தான் பண்ணுறேன், ரைட்டா? ரெஸ்ட் பொசிஷன் இல்லை ஸ்டேஷனரி பொசிஷன் அப்படின்னு வச்சுப்போம். அப்படி ஆகும்போது இந்த சார்ஜும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே இருக்காது. விச் மீன் அதில் எந்த ஒரு ஃபோர்ஸுமே கிரியேட் ஆகாது. இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல்ல எந்த ஒரு ஃபோர்ஸுமே கிரியேட் ஆகுது. இது வந்து லாரன்ஸ் அப்சர்வ் பண்றாரு, ரைட்டா? அதாவது ஏன் கிரியேட் ஆகுது அப்படின்னா இந்த சார்ஜ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, நல்ல கவனி, ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ இதே இந்த சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போம், இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அப்போ இப்போ மூவ் ஆகும்போது நவ் அந்த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இதுதான் லாரன்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமா சொல்றாரு. அப்போ அது ஃபோர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாரு, எஃப்எம், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், விச் இஸ் ஈக்குவல் டு கியூ வி கிராஸ் பி, வெக்டார் ஃபார்ம், வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இப்போ நமக்கு இதில் நிறைய கேள்விகள் வரும். என்ன கேள்வி வரும் அப்படின்னா இந்த விக்கும் பிக்கும் ஏன் கிராஸ் ப்ராடக்ட் போடுறோம் அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். அதே மாதிரி ஏன் வெக்டார் ஃபார்ம் டினோட் பண்றோம், அது எல்லாமே நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இட் ஹேஸ் சம் பர்டிகுலர் வெலாசிட்டி இன் த சென்ஸ் அதில் எனக்கு ஸ்பீடாக இருக்கும் ப்ளஸ் டைரக்ஷன், மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன் இருக்கிறத நம்ம வெக்டார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் இது மூவ் ஆகும்போது இது வந்து வெக்டார் ஃபார்மாக மாறிடுது. அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுக்கும்போது எனக்கு இந்த டைரக்ஷனில் போகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இட் ஆல்சோ ஹேஸ் மேக்னிடியூட் பிளஸ் டைரக்ஷன். ஸோ அதனால நம்ம வி வெக்டர் பி வெக்டரும் போடுறோம். இன்னொரு கேள்வி ரைஸ் ஆகும், ஏன் கிராஸ் ப்ராடக்ட், ரைட்டா? ஸோ ஏன் கிராஸ் ப்ராடக்ட் வருது அப்படின்னா எனக்கு இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் அந்த பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டும் போத் ஆர் எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலர், ஆர்த்தோகனல், ரைட்டா? அப்போ ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிராஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ போத் ஆர் பெர்பெண்டிகுலர். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆர்த்தோகனல், ரைட்டா? ஸோ ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ். ஸோ ஆர்த்தோகனல் அப்படின்றது நமக்கு தெரியும், ஆல் த டேர்ம் வந்து பெர்பெண்டிகுலரில் இருக்கும், 90 டிகிரியில் இருக்கிறது தான் நம்ம ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த சார்ஜ் பார்ட்டிகல் இந்த டைரக்ஷனில் போகுது, எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன் போகுது. ஸோ போத் ஆர் பெர்பெண்டிகுலர். ஸோ அதனால நான் இங்கே வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் எனக்கு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ மூவிங் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுதான் லாரன்ஸ் வந்து சொல்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்போது இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல் எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு சர்க்குலர் மோஷன் வந்து கிரியேட் பண்ணுது, ரைட்டா? ஒரு சர்க்குலர் மோஷன் வந்து கிரியேட் பண்ணுது. அப்போ சர்க்குலர் மோஷன் யாரு கிரியேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் கிரியேட் பண்ணது. இட் இஸ் நத்திங் பட் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ரைட்டா? அப்போ இங்க சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே கண்டிப்பா இதுல ஒரு ரேடியஸ் இருக்கும் இல்லையா? ஷூர்லி இட் வில் ஹேவ் ரேடியஸ், ஏன்னா சர்க்கிள் அப்படின்றப்ப அதுக்கு வந்து ரேடியஸ் இருக்கும். அப்போ இந்த சர்க்குலர் மோஷனை யார் கொடுக்குறா அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இதை வந்து இன்னொரு டேர்முக்கு நம்ம ரிலேட் பண்ண போகிறோம்.
சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம இன்வேர்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் இங்கே இருக்கீங்க ரைட்டா. ஸோ ஒரு த்ரெட் இருக்குது, எப்போவுமே இந்த எக்ஸாம்பிள் தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கெட் இருக்குன்னு வச்சுப்போம், பக்கெட் ரைட்டா. ஸோ இந்த பக்கெட்டை வந்து நீங்கள் சுற்றுறீங்க. சுற்றும் போது என்ன ஆகுது, இந்த பக்கெட் வந்து ஒரு சர்க்குலர் மோஷனை வந்து க்ரியேட் பண்ணுது. ஷியூராக இருக்கும், ஆமாவா? அப்போ இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், இந்த பக்கெட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ நீங்கள் அதை சுற்றுறீங்க. சுற்றும் போது என்ன ஆகும், இந்த தண்ணி வந்து கீழே கொட்டாது கண்டிப்பாக இல்லையா. அதே மாதிரி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம டக்குன்னு திருப்பணும் அப்படின்னா தண்ணி கீழே கொட்டாது. அது ஏன் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ எனக்கு இந்த மாதிரி அந்த பக்கெட்டை வந்து ஒரு சர்டன் ஸ்பீடு, அக்சலரேஷன் ரொம்ப முக்கியம். சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அக்சலரேஷன் வந்து எனக்கு இங்கே ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சர்க்குலர் மோஷனை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு சம் ஃபோர்ஸை கொடுக்குறேன். அதை தான் நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது இன்வர்டு ஃபோர்ஸ். இந்த பக்கம் டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்கும், டுவர்ட்ஸ் த சென்டர். அதான் இன்வர்டு ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வாட்டர் வந்து உள்ள நம்ம மேலே விழாது. ஏன் விழாது அப்படின்னா, இந்த வாட்டரில் வந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணோம், அது வந்து அவுட்வேர்டு ஃபோர்ஸ். அதை நம்ம சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்லுவோம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த பக்கெட்டை வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்வர்டு ஃபோர்ஸை வந்து கண்டிப்பாக நான் கொடுத்தே ஆகணும். சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன் இல்லை சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதுக்கு வந்து வி ஹேவ் அ ஃபார்முலா. ஸோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, mv²/r அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு ஃபார்முலா. ஸோ mv²/r இதை தான் நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு சர்க்குலர் மோஷன். அப்போ இந்த இடத்துல சர்க்குலர் மோஷனை யார் மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் விச் இஸ் நத்திங் பட் த லாரன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ரிலேட் பண்ணிடலாமா ரைட்டா. ஸோ அப்போ ரிலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெக்டார் ஃபார்மை, இது வெக்டார் ஓகேவா. ஸோ இந்த வெக்டார் ஃபார்மை we will convert into magnitude. ஸோ அப்போ எப்படி எழுதுவோம், fm which is equal to q v b sin theta. ஏன் sin theta வருது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் sin theta தான் நம்ம சொல்லுவோம் சரியா. அப்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் மாறும்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், when sin theta is equal to 90 degree. எப்போ எனக்கு 90 டிகிரியாக இருக்கும், இந்த வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிக்கலும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலராக இருந்தால் எனக்கு வந்து sin theta equal to 1. அப்போ எனக்கு இந்த டேர்ம் எப்படி மாறும், fm which is equal to qvb. ஏன்னா sin 90 equal to 1 மேக்ஸிமமான மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். சப்போஸ் இந்த சார்ஜ் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆச்சு அப்படின்னா, which is almost parallel to the magnetic field. அப்போ இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா 0. அப்போ sin 0 போடும்போது எனக்கு டேர்மே இது மொத்தமாக இது 0 ஆகிடும். அப்போ எனக்கு மொத்தமாக 0. அப்போது fm equal to 0. therefore எனக்கு தீட்டா வந்து 0 டிகிரி இருந்தால் எனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து 0, ரொம்ப மினிமம். அப்போ மேக்ஸிமம் எங்கே கிடைக்கும், எனக்கு sin தீட்டா வந்து 90 இருந்தால். அப்போது இட் ஷுட் பி எக்ஸாக்ட்லி பர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அதனால தான் நம்ம இங்கே கிராஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ரைட்டா. ஓகே, முடிஞ்சது. அப்போது இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரைட்டா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் இப்போ வந்து சர்க்குலர் ஆர்பிட்டை வந்து மெயின்டைன் பண்ணு, சர்க்குலர் மோஷனை வந்து மெயின்டைன் பண்ணது அந்த இடத்துல, விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம சொன்ன இப்போ அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். புரியுதா, ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லையா. இப்போ நம்ம இதை மட்டும் சும்மா ரிலேட் பண்ணிக்கலாம். அண்ட் we know that சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கு ரேடியஸ் இருக்கும். இப்போ ரேடியஸ் மட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ஆர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். அப்போ ஆர் ஈக்குவல் டு இந்த mv² அப்படியே தான் இருக்குது பை qvb. அப்போ இந்த வியும் இந்த வியும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு mv பை qb. அவ்வளோதான். ஸோ இதுதான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், அதாவது அந்த சர்க்குலர் ஆர்பிட்டுடைய ரேடியஸ் இதுதான். ஸோ we can also rearrange this form. எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம், mv நம்ம இங்கே பார்த்துருப்போமே, லீனியர் மொமெண்டம். குட். அப்போ p பை qb இப்படியும் நம்ம ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ஆர்பிட்டை சொல்லலாம்.
சரியா? ஸோ mv by qb or p by qb. அப்போ ரேடியஸ் கிடச்சிருச்சு. அப்போது இந்த ஆர்பிட் கிடைக்கிறதுக்கு ஒரு இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஒரு சர்க்குலர் மோஷனை கண்டிப்பாக இட் ஹேஸ் டு கவர். இப்போ எவ்வளோ நேரம் எடுக்கும்? இப்போது நம்ம டைமை கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ நேரம்? அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. சின்ன சின்ன ஃபார்மெட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டைம் அதனுடைய ஃபார்முலா வந்து நமக்கே தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. கரெக்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. சின்ஸ் இது எல்லாமே ஹேஸ் டைரக்ஷன், மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன் இருக்கனால இது வெக்டர் ஃபார்ம் சொல்கிறோம். அதனால் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஸ்பீட் பை டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு சொல்லாமல் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டின்னு சொல்கிறேன். ஏன்னா இட் ஹேஸ் டைரக்ஷன், அதனால் வெக்டர் ஃபார்ம். ஸ்கேலர்னால் நம்ம டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் நமக்கு இங்கே வெக்டர் ஃபார்ம் இருக்கனால நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டின்னு சொல்கிறேன். அப்போது இந்த கம்ப்ளீட் சர்க்கிள் எடுக்கிறதுக்கு இட் ஹேஸ் டு கவர் சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லையா? ஸோ அப்போ கம்ப்ளீட்ஸ். அப்போ அதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2πr. ஆமாவா? 2πr. அதனுடைய வெலாசிட்டி v. ஆமாவா? ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ரைட்? அப்போது இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டைம் பீரியட் இப்போ நமக்கு ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். அது எவ்வளோ நேரம் எடுக்குது? அப்போது இன்ஸ்டெட் ஆஃப் ஆர், இந்த ஆருக்கு பதிலாக நான் இந்த ஆரை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இது. ரைட்டா? அப்போது இந்த 2π அப்படியே தான் இருக்குது. நம்ம டைம் பீரியடை கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? அதாவது இந்த டைம் பீரியட் ஃபார் திஸ் ரேடியஸ். புரியுதா? இந்த ரேடியஸுக்கு இது எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன். 2πr. ஆர் வந்து இங்கே இருக்குது, mv பை qb. கரெக்டாக? அப்புறம் இந்த v. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியும் இந்த வியும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம்? 2πm பை qb. இதுதான் நமக்கு டைம் பீரியட். ஸோ அப்போ இந்த ரேடியஸ் இருந்தது அப்படின்னா இது கவர் பண்ணக்கூடிய நேரம் இதுதான். ரைட்டா? ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கு. டைமை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நமக்கு இன்னொன்று, அதாவது இது நம்ம சைக்ளோட்ரான் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்மை தான் நம்ம சைக்ளோட்ரான் டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? சரி, அப்போ நம்ம டைம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணுமே. ரைட்டா? ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்றது என்ன? நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்டை தான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அண்ட் இதை ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம 11th ஸ்டாண்டர்ட் செகண்ட் வால்யூம்லேயே இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரைட்டா? ஸோ உங்களுக்கு ரொம்ப அந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன். அப்போது ஃப்ரீக்வன்சி, ரைட்டா? ஸோ ஃப்ரீக்வன்சி which is equal to number of cycles. number of cycles அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அது எவ்வளோ ரெவல்யூஷன் பர் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். அப்போது ஃப்ரீக்வன்சி நம்ம எஃப்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம். அப்போ சப்போஸ் அது ஒரு சைக்கிளாக இருந்தால் அது எடுக்கக்கூடிய நேரம் எஃப் 1/t. அப்போது ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன? ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் டைம். அப்போ நமக்கு டைம் ஆல்ரெடி இருக்குது. அப்போ இதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி கிடைச்சது. அப்போ ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுங்களேன். டி நமக்கு 2πm பை qb. அப்போ 1/t qb பை 2πm. புரியுதா? அப்போ qb பை 2πm. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது இல்லையா? இதுதான் நமக்கு இருக்கிற ஃப்ரீக்வன்சி. சரி, இட் இஸ் மூவிங் இன் a circular orbit. கண்டிப்பாக அதுக்கு ஃப்ரீக்வன்சி மட்டும் இருக்காது, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு சென்டர் பாயிண்ட்ல எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் கீப் ஆன் சேஞ்சிங் இட்ஸ் ஆங்கிள், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியை நம்ம ஒரு ஃபார்முலா எடுத்திருப்போம், 1 ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 2πf அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் சொல்லியிருப்போம், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு 2π/t அப்படின்னு சொல்லுவோம், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ரைட்? ஸோ இட் இஸ் நத்திங் பட் சேஞ்சிங் இட்ஸ் ஆங்கிள். அப்போது 0 டிகிரிலேருந்து 360 வரைக்கும் வர்றது தான் நம்ம கம்ப்ளீட் ரொட்டேஷன், ஒரு சர்க்குலர் ஆர்பிட். அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லெட் மீ சே இங்கே 0 to 360. அப்போ 2π அப்படின்றது என்ன? பை அதனுடைய வேல்யூ வந்து 180.
அப்போ 2 into பை. அப்போ நான் இங்கே எழுதிடுறேன் இருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளியராக புரியும் பாரு. இதுதான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியோடைய ஃபார்முலா. சப்போ 2 பை அப்படின்றது ஒன்றும் கிடையாது, 360 டிகிரி. ஏன்னா பையுடைய வேல்யூ 180 இன்டூ 2 வந்து 360. அப்போ 360 பை அது எடுக்கக்கூடிய நேரம், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அப்போது இது 1/t நம்ம ஆல்ரெடி ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியாச்சு. அதனால தான் இதை நம்ம 2πf அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரியுதா? டவுட் இருக்காது. அப்போ இந்த எஃப் அதனுடைய வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஈக்குவல் டு 2π, ஃப்ரீக்வன்சியோடைய வேல்யூ இங்கே இருக்குது QB பை 2πm. கரெக்டா? அப்போ இந்த 2 இந்த பை இந்த 2 இந்த பை வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ விச் இஸ் நத்திங் பட் QB பை m. இதுதான் நமக்கு இருக்கிற ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ரொம்ப சிம்பிளாக இருக்கு. கரெக்டா? ஸோ இது எல்லாமே முடிஞ்சாச்சு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஃப்ரீக்வன்சி பாருங்களேன், இது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, இது எனக்கு ஃப்ரீக்வன்சி. இந்த டைம் பீரியடை பாருங்களேன், 2πm/QB. ரைட்டா? ஸோ இந்த மூணுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் டிபெண்டிங் அப்பான் வெலாசிட்டி. இதில் பாரு, டைம் பீரியட் வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கா? இல்லை. இதில் வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கா? இல்லை. இதில் வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கா? இல்லை. அப்போது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் ஒரு சர்க்குலர் மோஷனில் மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா, அது எடுக்கக்கூடிய நேரம், எடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி, எடுக்கக்கூடிய ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எதுவுமே அந்த சார்ஜ்டு பார்ட்டிகிளுடைய வேகத்தை டிபெண்ட் பண்ணி கிடையாது. அப்போ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? மாஸ். இங்கே பாரு, மாஸ் இருக்குது, மாஸ் இருக்குது, மாஸ் இருக்குது. ஸோ மாஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, டைம் இருக்குது அந்த சர்க்குலர் ஆர்பிட், ஓகே, ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிகிள் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இந்த கேஸ் எல்லாமே எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் இட் இஸ் 90 டிகிரி, இஃப் இட் இஸ் 90 டிகிரி, சப்போஸ் நமக்கு இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, ரைட்டா, இப்படி இருக்குது. இந்த சார்ஜ் பார்ட்டிகிள் ஒரு சர்டைன் ஆங்கிள் இப்படி இருக்குது அப்படின்னா, இட் ஹேஸ் 2 காம்பனன்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. 2 காம்பனன்ட்ஸ் வருதுப்பா. ஒன்று வந்து காஸ் தீட்டா, இன்னொன்று வந்து சைன் தீட்டா. காஸ் தீட்டா வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ சைன் தீட்டாவை மட்டும் நம்ம எடுத்திருப்போம். விச் மீன் அது எது பெர்பெண்டிகுலராக இருக்கோ அதை நம்ம எடுத்திருப்போம். காஸ் வந்து இட் வில் கேன்சல் ஈச் அதர். அப்போ சைன் தீட்டான்னு வரும்போது நம்ம அந்த வெர்டிக்கல் காம்பனன்ட், எதுக்கு வெர்டிக்கல், நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எது வெர்டிக்கலோ அதை நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது எனக்கு 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஒன்று வந்து இந்த டைரக்ஷனில், இன்னொன்று வந்து இந்த டைரக்ஷன். ஸோ அப்போ பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக எனக்கு இந்த ஆர்பிட், விச் மீன்ஸ் இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டை மெயின்டைன் பண்ணாமல் ஒரு ஹெலிக்கல் இந்த மாதிரி எனக்கு ஒரு மோஷனை கிரியேட் பண்ணுது. ஏன்னா இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிளுடைய ஆங்கிள் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி 90 டிகிரி டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அப்போ அது சம்திங் இட் இஸ் இன்க்ளைன்டு லெஸ் தென் 90 டிகிரி, ரைட்டா? ஸோ அதனால் இட் வில் ஆப்டெயின் திஸ், இந்த ஹெலிக்கல் இந்த மாதிரி ஒரு மோஷனை வந்து அது கிரியேட் பண்ணது. ப்ளஸ் லீனியர் மோஷனும் இதில் இருக்குது இல்லையா? ஸோ பொறுமையாக பாருங்கள். டவுட்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ரைட்டா? ஸோ பொறுமையாக பாருங்கள். டவுட்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.